நிறைய பேரு திருவள்ளுவர் பூமர், அவர் ஒரு பிற்போக்குவாதி அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. திருக்குறளை ரொம்பவே தப்பாவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா நாம இன்னைக்கு திருக்குறளுக்கு முட்டு கொடுக்க போகிறோம். திருவள்ளுவர் அவர் ஒரு பூமரு, அவர் ஒரு பிற்போக்குவாதி அப்படின்னு சொல்றதுக்கான காரணமா ஒரு குறள் அமைஞ்சிருக்கு. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. இந்த குறளுக்கான விளக்கம், ஒரு பொண்ணு தெய்வத்தை வணங்குறதை விட கணவனை வணங்குனா அந்த பொண்ணு சொன்னா மழை பெய் அப்படின்னு சொன்ன உடனே மழை பெய்யும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். ஸோ திருவள்ளுவர் இதை தான் எக்ஸாக்டா சொல்ல வந்தாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அவர் குறளா தான் சொல்லிட்டு போயிருக்கார தவிர விளக்கம் அவர் கொடுக்கல. இவங்க தான் ஒரு 10 பேர் உரை ஆசிரியர் உரை எழுதியிருக்காங்க. அவங்க மேக்சிமம் ரிசர்ச் பண்ணி நிறைய டீம் வச்சு தான் உரைகள்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த குறள்ல மேக்சிமம் என்ன சொல்றாங்க, ஒரு பொண்ணு கணவனை வணங்கினா மட்டும் போதும், கடவுளை வணங்க தேவையில்ல. ஆனா அந்த பொண்ணு சொன்னா மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி, அந்த பொண்ணு சொல்றது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுல இருக்கு. இதை நம்ம கண்ணகி ஸ்டோரியோட கம்பேர் பண்ணி பார்த்தா, கண்ணகி ஸ்டோரியில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க கணவனுக்கு தப்பா நீதி வழங்கினதுனால ரொம்பவே கோவப்பட்ட கண்ணகி மதுரையே எரிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டோரி உண்டு. இப்போ அதுல என்ன குறிப்பிட வராங்க அப்படின்னா, கண்ணகி ரொம்பவே புனிதமானவள். அவன் ரொம்பவே கோவப்பட்டதுனால அந்த ஊரே எரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம். இப்போ அதை கங்கை நதி கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா, கங்கை நதியும் புனிதமானது. ஸோ கங்கைங்கிறது ஒரு பெண் பேர் வச்சிருக்காங்க, அதை ஒரு பொண்ணா கருதுறாங்க. ஸோ அதை வச்சும் நம்ம பெண்களை ஒரு புனிதத்தன்மை வாய்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். சரி, ஓகே, எல்லாம் ஓகே. இப்போ நாம திருக்குறளுக்காக முட்டு கொடுக்க போகிறோம். முட்டு என்ன அப்படின்னா, ஒரு பெண், புனிதத்தன்மை வாய்ந்த பெண், அந்த பெண் தன்னோட கணவனை தவிர தெய்வமாவே இருந்தாலும், ஏன்னா தெய்வம் ஆண் தெய்வமா கூட இருக்கலாம். ஸோ தெய்வமாவே இருந்தாலும் மற்றொரு ஆணை தன்னோட மனசுல யோசிச்சு கூட பார்க்காம, வணங்குறத விடுங்க, யோசிச்சு கூட பார்க்காத அந்த பெண், அந்த ஒழுக்கத்தில் சிறந்த பெண், மழை பெய் அப்படின்னு சொன்னாலும் பெய்யும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்மளால முட்டு கொடுக்க முடியும். ஏன்னா அந்த பெண் ஒரு ஆண் தெய்வமா கூட இருக்கலாம். தெய்வம்னு சொல்றாங்க, பெண் ஆண் தெய்வமா இருந்தாலும் தன்னோட கணவனை தவிர மனசுல வேற யாரையுமே அந்த பெண் நினைக்காத அந்த பெண் வெளியே போய் மழை பெய்யுன்னு சொன்னா மழை பெய்யும், திருவள்ளுவர் குறிப்பிட வராரு, சொல்ல வராரு அப்படின்னு நம்மளால முட்டு கொடுக்க முடியும். சரி, அப்போ இதே ஆணுக்கு சொல்ல வேண்டியதானே? ஆண் சிங்கம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, தன்னோட மனைவியை மட்டும் வணங்குனா வெளியே போய் மழை பெய்யுன்னு சொன்னா, ஆண்கள் சொன்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் பெண்ணுக்கு மட்டும் சொல்றீங்க? அட விளங்காத பையில, இந்த மாதிரியும் முட்டு கொடுக்கலாம், இப்படியும் முட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்ல வர்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவே. யாரும் முட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. நீ சம்மந்தமே இல்லாம டாபிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்க. சரி, ஓகே, அப்படியா? அப்போ பெரியாருக்கு முட்டு கொடு பார்ப்போம். அவரு நம்ம தமிழ் மொழியை பத்தி என்னன்னா சொல்லியிருக்காரு, அதுக்கு ஏதாவது முட்டு இருந்தா கொடு பார்ப்போம். இப்போ நீ என்ன பெரியாருக்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற? சரி, 1க்கு 2ஆவே கொடுத்துருவோம். என்ன பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? தமிழ் மொழியே சனியம் பிடிச்ச மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்கான முட்டு பெரியார் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த சனியனுக்கே பிடிச்ச மொழி, ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் மொழி இனிமையான மொழி. ஸோ எல்லாருமே வெறுத்து ஒதுக்குற அந்த சனியனுக்கே பிடிச்ச மொழி தான் நம்மளோட தமிழ் மொழி. முட்டை எப்படி இருக்கு? இப்போ 2வது ஒரு முட்டு, பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? தமிழ் மொழிய காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம காட்டுமிராண்டி அப்படின்னு யாரை சொல்லுவோம்? சண்டை போட்டு தெரியுறவங்க. ஏன்னா தமிழ் மக்கள் அந்த காலத்துல போர்க்கலையில சிறந்தவங்க. அது இல்லாம உலகத்துக்கே போர்க்கலைகளை சொல்லி கொடுத்தது நம்ம தமிழர்கள் தான். ஸோ அவங்க அந்த மொழியில கூட ஆயுத எழுத்து அப்படிங்கிற எழுத்து வச்சிருக்காங்க. அந்த மொழியில கூட அந்த போர் திறனை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மொழி கூட போர் திறனை பத்தி பேசுது. அந்த அளவுக்கு போர்ல சிறந்தவங்க தான், அந்த போர்க்கலைகள்ல சிறந்தவங்க தான் இந்த தமிழர்கள். ஸோ அந்த தமிழன் தன்னோட மொழியில கூட ஆயுத எழுத்து வச்சிருக்கிறதுனால அந்த மொழி காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு என்னால முட்டு கொடுக்க முடியும். ஆனா அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா பெரியாரோட பெண் விடுதலை, சமத்துவம் இதுக்கெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
ஆனா தமிழ் மொழியை பத்தி பேசுனதுக்கு என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. நான் எத்தனை விளக்கம் கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிட முடியாது. நான் ஏத்துக்கிடவும் மாட்டேன். ஏன்னா என்னதான் நம்ம சொன்னாலும் தமிழ் மொழியை பத்தி தப்பா பேசுறது என்னால ஏத்துக்கிட முடியாது. அவங்க என்ன நோக்கத்துல பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அவங்க பேசுன பிடிக்கல. நான் அதுக்கு உடன்படலை. ஐ டோன்ட் லைக் இட். அவ்வளவுதான். பரவாயில்லையே, முட்டு பலமா கொடுக்குறைய. நான் இன்னொரு தலைவர் சொல்றேன், அவருக்கு மட்டும் ஒரு சின்ன முட்டு கொடுத்துறியா? எனக்கு இதான் வேலை. கண்ட கலதையே பேசி வைப்பானுங்க. நான் அதுக்கு முட்டு கொடுத்துட்டு விளையணும். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, யாரும் முட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. மொத்தத்துல புரியுதா இல்லையா? இப்போ ஒரு தலைவனை எடுத்துக்கிட்டோம்னா என்ன வேணா பேசலாம். நம்மளுக்காக முட்டு கொடுக்கறதுக்கு நம்ம ஃபேன்ஸோ இல்லை நம்ம தொண்டர்களோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசுவாங்க. நாம முட்டு கொடுத்துட்டு அலையணும். ஆனா எதுக்குன்னு கேட்கேன். முட்டு கொடுத்து என்ன கிடைக்க போகுது? அவன் பாட்டுக்கு என்னத்தையோ பேசிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். நம்ம கடந்து அதுக்கு பேட்ஸ் பிளே பண்ணி அவன் என்னென்ன வார்த்தைகள் பேசியிருக்கான்னு அதை எடுத்து பார்த்து ஒவ்வொன்றையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு முட்டு கொடுத்து அது தப்புன்னு தெரியுது. நீ தப்பு அப்படின்னு சொல்லி நீ அவன்கிட்ட கேள்வி கேட்டாதான் மறுநாள் அந்த மாதிரி தப்பா பேச மாட்டான். வாய்க்கு வந்ததை அடிச்சு விட மாட்டானுங்க. நாளைக்கு நம்மளை கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லி பயமாவது படுவான். இல்ல நீ எல்லாத்துக்குமே முட்டு கொடுத்து பழகிட்டே இருந்த அப்படின்னா அவன் இஷ்டத்துக்கு தலைவங்கிறவன் வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுவான். நீ முட்டு கொடுத்துட்டே அலைய வேண்டியதான். ஒருத்தன் ஒரு தலைவனா வரும்போது அவன் ஃபர்ஸ்ட் நல்ல தலைவனா தான் இருக்கான். அவன் நல்லா தான் பேசுறான். ஆனா நீ முட்டு கொடுக்குற, நீ அவனுக்கு கண்மூடித்தனமா அவனை பிளைண்டா நம்புற அப்படின்னு அவனுக்காக ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் கண்மூடித்தனமா பேச ஆரம்பிக்கிறான். ஸோ என்ன வேணா பேசலாம், நமக்கு முட்டு கொடுக்க ஆள் இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல கண்மூடித்தனமா ஏதோ பேசுறாங்க. ஸோ அந்த தலைவனோட நிலைப்பாடே மாறுறதுக்கான காரணம் நீனா தான் இருக்க. நீ முட்டு கொடுக்கறதுக்கான காரணத்தினால ஒரு தலைவனோட நிலைப்பாடே மாறுது, அவனோட போக்கே சேஞ்ச் ஆகுது. ஸோ முட்டு கொடுக்கறத அடியோட நிறுத்திடு. நீ தப்போ அப்படின்னு கேள்வி கேட்டாதான் அவங்க யோசிக்காத செய்வாங்க. அட்லீஸ்ட் ஒருவேளை நம்ம தப்பா போறோமோ அப்படின்னு ஒரு செகண்டாவது யோசிச்சாவது பார்ப்பாங்க. இல்ல நீ என்ன சொன்னாலும் முட்டு மட்டுமே கொடுத்துட்டு இருக்க அப்படின்னா அது எல்லாருக்குமே ஆபத்து. நாளைக்கு உனக்கும் ஆபத்து, சராசரியான மக்கள் எங்களுக்கும் ஆபத்து. ஸோ முட்டு கொடுக்குற நிறுத்திக்கோ. அதான் என்ன சொன்னாலும் நீங்க அது பண்ணதான் போறீங்க. இருந்தாலும் கொஞ்சமாவது கேள்விகளாவது கேளுங்க. அட்லீஸ்ட் உங்க தலைவன் கிட்ட ஏன் இந்த நிலைப்பாடு இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு தவறா போகும்போது ஒரு சின்ன ஒரு கொஸ்டினாவது பண்ணுங்க. எல்லாருக்குமே நல்லதுப்பா. நாளை பண்ண எங்களை மாதிரி ஆளுகளுக்கும் நல்லது. ஒட்டுமொத்தமா இந்த வீடியோவோட நோக்கமே என்ன அப்படின்னா, யாருமே முட்டு கொடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு தலைவன் அப்படிங்கிறவங்க என்ன வேணா பேசிட்டு போலாம், என்ன வேணா எடுத்துட்டு போலாம். இது தப்புன்னா தப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. அவ்வளவுதான். நீங்க அதை கடந்து முட்டு கொடுத்து கடந்து பேசி ஒரு புரோஜனம் கிடையாது. ஏன்னா அப்பட்டமா தெரியுது, பச்சையா தெரியுது நீ முட்டு தான் கொடுக்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியுது, புரியுது. யாருமே புரியாம இல்லை. ஸோ வேஸ்ட், ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். அவ்வளவுதான். உன் தலைவனா யாரா வேணா இருக்கட்டும், நீ கேள்வி கேளு. நீ பேசுறது தப்பு அப்படின்னு சொன்னாதான் அடுத்த தடவை அதை பேச மாட்டான், திருத்திக்குவான். இல்ல நம்மளுக்காக கோஷ்டி இருக்கு, நம்ம என்ன பேசினாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம என்ன நிலைப்பாடு வேணா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா பண்ணுவாங்க. நீ என்னதான் இவனுங்களுக்கு நல்லது சொன்னாலும் நாளைக்கு என்ன சொல்லுவானுங்க, நீயே ஒருத்தனுக்கு முட்டு கொடுத்துட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்லி உன் பக்கம்தான் பிளைமை திருப்பி விடுவானுங்களே தவிர இவனுங்களுக்கு நீ சொல்ற நல்லது எதுவுமே புரியாது. சரி, அப்போ இவ்வளவு பேசுறேன், நீ நாளை பண்ண யாருக்காவது முட்டு கொடுத்தா அப்போ நாங்க என்ன பண்றது? மேக்சிமம் அது பெருசா நடக்காது. ஏன்னா பெரிய அளவுல முட்டு கொடுக்குற மாதிரி நமக்குலாம் யாரும் கிடையாது. ஸோ மேக்சிமம் அது இருக்காது. என்னையே அறியாம தப்பு பண்ணா நான் கண்டிப்பா சாரி கேட்பேன்ப்பா. நான் தப்பு பண்ணேன்னு நினச்சோங்க, தப்பா பேசியிருந்தாலோ தப்பு பண்ணாலோ நான் சாரி கேட்க தயங்க மாட்டேன். ஸோ நான் கண்டிப்பா சாரி கேட்டுருவேன்.